வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் தீபாவளி பண்டிகையை பட்டாசுகளை வெடித்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கொண்டாடிட்டு இருப்பீங்க. அந்த கொண்டாடிட்டு இருக்கிற பட்சத்தில் நம்ம மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட டெபுட்டி சிஎம் திரு உதயநிதி அவர்கள் புரட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் தெரிவிச்சிருக்கிறாரு. இல்லை, தீபாவளி வாழ்த்துக்கள் யூஸ்வலாக ஹிந்து பண்டிகைக்கு அவங்க வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன, அவங்க அதுக்கு எதிரானவங்க, மைனாரிட்டிக்கு சப்போர்ட்டுக்காக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த நாளில் நம்ம தலைவர் ஒரு கொண்டாட்டத்தை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அன்பை வெளிப்படுத்தி கரெக்ட், நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். ஆக்சுவலாக அது இன்ஸ்டாகிராமில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னென்னா, சேம் ட்விட்டரில் நீங்கள் எப்படி ட்வீட் பண்ண முடியுமோ, அதாவது நான் ஒரு ட்வீட் போட்டேன்னா உங்களால் அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது முன்னாடியே ட்விட்டரில் இருந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் சமீப காலகட்டத்தில் நான் ஒரு ட்வீட் போட்டேன்னா, அதாவது எக்ஸாம்பிள் போஸ்ட்டோ ஃபோட்டோவோ வீடியோ எதாவது போட்டிருந்தேன்னு வைங்களேன், அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை இன்னொருத்தங்கள் யார் ஹூவர் இட் இஸ் அவங்களால என்ன பண்ண முடியும், அது ட்வீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ட்வீட் பண்ணால் அவங்களோட ஃபீட்லேயும் போய் ரீட்வீட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸாக அதை பார்க்க முடியும். நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆப்ஷன் தெரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஒரு அழகான ஒரு மாடர்ன் ஹீரோயின், மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்க ஒரு ஹீரோயின், அவங்கள நம்ம அக்யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட சுதந்திரம் இந்த நாட்டில். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் நான் வேணால் சைடில் அதை போடுறேன். இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் அவங்களோட ஃபேஸை பிளர் பண்ணி போடுறேன். எப்போவுமே நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தலைவர் என்னென்னா யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன் வச்சுருக்கிற ஒரு போஸ்ட்டை ரீட்வீட் பண்ணிட்டார். இது கொஞ்ச நேரம் அவரோட ஹேண்டில் இருந்திருக்கு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை தாண்டி இவங்க இது பொய்ன்னு சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன எழுதியிருந்தாங்க, எழுதலா, அது அந்த அந்த ஃபோட்டோவோட ஹேஷ்டாக் கிடையாது, ஒரு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் மாதிரி. அது உதயநிதி அவர்கள் போடல, அவங்க போட்டது, பர்டிகுலர் பர்சன் போட்டது. ஸோ அவங்க போட்டதை நம்மால் என்ன பண்ணிட்டாரு, ரீட்வீட் பண்ணிட்டார். ஸோ அப்போ என்னன்னா, தமிழ்நாட்டோட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாடி விட்டார் தீபாவளி அன்னைக்கு. அதாவது என்ன விஷயம்னா, பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தருணம் இது. நீங்க இந்த இடத்துல இப்போவும் இந்த 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 ஒரு ஒரு இது கேக்குதா கோபி அப்படின்னு சொல்ற மாதிரி நான் இது குற்றம் சொல்லலை. எல்லாருக்கும் இருக்கிற உணர்வுகள் தான். எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு தமிழ்நாட்டோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ங்கிறது ஒரு உயர்தர ஒரு பதவி. நான் சினிமாவை நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால தான் உதறி தள்ளிட்டு தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை தன்னோட பையன் இன்பநிதி அவர்களுக்கு கொடுத்துட்டு நீங்க இந்த பக்கம் வரீங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை பிடிக்கல, அது ரெண்டாவது. ஸோ அது ஒரு போஸ்ட்டை நீங்கள் இப்படி ட்வீட் பண்ணியிருக்கிறது, அதுவும் ஒரு பொது தளத்தில் அதுவும் அந்த போஸ்ட் நார்மல் போஸ்ட் கிடையாது. கொஞ்சம் மாடர்னாக கொஞ்சம் ஓப்பனாக அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டை இவங்க ட்வீட் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம சமுதாயத்துக்கு இவர் என்ன சொல்ல வர்றாரு அதுக்கு? ஏன்னா அவர் முக்கியமாக உயர்ந்த இடத்துல இருக்கவங்க ஏதாவது ஒரு சின்ன அசைவு இல்லை மக்களுக்கு ஏதோ சொல்ல வர்றாங்க, சின்ன ஒரு நகர்வு கூட. இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃப்டர் ஆல் யூடியூப்ல பேசக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்த சென்சேஷனலாக பேசினாலோ போஸ்ட் பண்ணால் கூட தமிழ்நாடு மொத்தமாக வெடிக்குது. டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட் தெரியுமா? இந்த போஸ்ட்ல இருந்துட்டு ஒரு புள்ள இப்படி அழகாக கவர்ச்சியாக ஃபோட்டோ போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் நம்மளுக்கு தெரியாது. எதர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல, அது அவரோட பர்சனல். அந்த பர்சனலாக நம்ம பார்க்கறது பதிலாக நம்ம மக்கள் பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம பர்சனல் வாழ்க்கையை சோறு போடுற வேலையை தரோன்னு சொல்லிட்டு இப்படி ஆக்ஸ்ஃபோர்டை கொண்டு வரேன், ஃபாக்ஸ்கானை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தான் செய்வாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. ஆக்சுவலாக ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி 15,000 crores இன்வெஸ்ட்மெண்ட்டோட கொண்டு வராங்க. 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறது ப்ராமிசிங் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஹேண்டில் போட்டார், அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ப்ளஸ் நியூஸில் எல்லாமே வெளியே வந்துச்சு. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 crores இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னு. ஒரு உண்மையை நம்ம உடச்சி பேசணும்னா, 2006 ஆட்சி மாற்றம் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில். அந்த ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கருணாநிதி அவர்களோட கவர்மெண்ட் தான் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கப்புறமா அவங்களோட மெயின் வேலை என்னென்னா, இந்த மோட்டாரோலா நோக்கியெல்லாம் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசில்
அதை யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம் பிராண்ட். அந்த மோட்டோரோலா ப்ளஸ் நோக்கியாவை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான யூனிட்டை தான் அவங்க இதில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக நாளடைவில் 2014 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆட்சி மாற்றம் நடக்குது மத்தியில். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து டேக்ஸ் ரொம்ப எக்ஸஸாக போடுறாங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட நிறுவனத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா 2015 அடுத்த வருஷமே ஜெயலலிதா அவர்கள் தான் பல சலுகைகளை கொடுத்து இந்த நிறுவனத்தை திருப்பி வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்து ஜியோமி ப்ளஸ் ஆப்பிள் இந்த ரெண்டத்தையும் அசம்பிள் ப்ளஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான, நம்ம எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்துச்சு, இனிமேல் ஆப்பிள்லாம் விலை கம்மியாக போகுது மச்சான், என்னன்னா வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் இன்னொரு பிளேஸ்லையும் நம்ம சென்னையில் வந்து மேனுஃபேக்சர் யூனிட்டிங் வந்து பிளான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நியூஸ் பரவலாம். அது யார் பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னா ஜெயலலிதா அவர்கள் 2015 வந்து ஆரம்பித்தாங்க. சலுகைகள்லாம் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் 2016 அவங்க டிசம்பர் மாதம் இறக்குறாங்க. இறந்ததுக்கப்புறமா 2017 வந்து இந்த இந்த மேனுஃபேக்சரை வந்து இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளான்ட் சக்ஸஸ்ஃபாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் 2006 17 வரைக்கும் அவங்க இயங்கிட்டு இருந்திருக்காங்க. டில் டேட் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரெஷ் கம்பெனி கிடையாது, பழைய கம்பெனி இயங்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனி 15,000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 15,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வர போகுதுங்கிற அனௌன்ஸ் பண்ணோன்னா அந்த கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் எந்த ஒரு ஃப்ரெஷ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் பேசலை, அப்படி ஒரு டிஸ்கஷனே நடக்கலைங்கிறது. அப்போ இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆன கம்பெனி தான், இருக்கிற கம்பெனி. அதுவும் இவங்க சொன்ன ஃபேக்கான விஷயம். ஃபாக்ஸ்கான் வந்து 15,000 crores கொண்டு வராங்க அப்படிங்கிறது. அதாவது இவங்க ஆட்சி இவங்க நியாயப்படுத்திட்டு இருக்காங்க, நாங்க பண்ணிட்டே இருக்கோம் பரபரப்பான நியூஸ். 15,000 crores வந்து ஃபாக்ஸ்கான் கொண்டு வந்துருச்சு, தமிழ்நாடு இஸ் கோயிங் லீடிங் 1 trillion எக்கானமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹைப் ஏற்றணும்ல. அப்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வருது, ஸோ ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காக இங்க வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நாங்கள் கொண்டு வரோங்கிறது இந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அங்க ஒரு மானம் இன்ஸ்டாகிராம்ல பறந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம அந்த பர்சனலா பாக்குறோம் பேர்ல நம்மளுடைய வேலைகள், சோறு போடுற வேலைகள்லாம் இங்க இன்னொரு பக்கம் பறந்துட்டு இருக்கு. அசம்பிளியில சட்டசபையில டிஆர்பி ராஜா அவர்கள் பேசிட்டாரு. என்ன பேசிட்டாருன்னா, இந்த மாதிரி கையங்கலாம மாட்டினதுக்கு அப்புறமா தொழில்துறை அமைச்சர், ஐயா அது வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கிடையாது, ஃபாக்ஸ்கானுக்கு கீழே இருக்கிற குட்டி குட்டி கம்பெனிஸை தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு. அப்போ எதுக்கு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் ட்விட்டர் எல்லா ஹேண்டில் ப்ளஸ் நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டது என்னன்னா, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வருது, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 crores ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸோ அப்போ அதுக்கும் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் போய் தானே? ஆமாம், மக்களை ஏமாத்த தானே செய்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து நம்ம மக்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்கிறது ஒரு விஷயம் வந்து இது மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி தந்தி டிவியில் வந்து ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு. யாருன்னா நம்ம மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ஒரு ஸ்பீச். நானும் ஒத்து பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பண்ணியிருந்தாரு. சில விஷயங்களை மட்டும் நான் பேசி ஆகணும். அதாவது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் எங்களோட முக்கிய கொள்கை என்னன்னா, நாங்கள் வந்து மத்தியில் இருக்கிற கட்சிகள் கூடயோ திராவிட கட்சிகள் கூடயோ எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம். சரி, ஓகே, கூட்டணி கிடையாது. தத்து புள்ளன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளைய தத்து எடுத்து கைக்குள்ள வச்சிருக்காங்க பிஜேபி பிளஸ் எல்லாருமே. அந்த தத்து புள்ளைய கையில வச்சிருக்காங்க, எடுப்பார் கைப்புள்ளேன்னு. எனக்கு சந்தேகம் என்னன்னா, அந்த எடுப்பார் கைப்புள்ளை வரும்போதுதான், அதான் தம்பி வராருல, ஒருவேளை எடுப்பார் கைப்புள்ள அவரு தொடங்கின கட்சியில தமிழ்னு வருது இல்ல, என்னது தமிழக வெற்றி கழகம் வருது. என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் தான் எதிராக இருப்பாரு. ஒரு அதனால இருக்குமோ என்ன? இல்ல, அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் பேசுறாரு. இருப்பினும் விஜய் அவர்கள் திராவிடமும் ஒரு கண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இல்ல எதிராக வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து முதல் மாநாட்டுல பேசுறாரு, திராவிடம் ஒரு கண்ணு பிளஸ் தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்கிறது. அப்போ 2 பேருமே லைக் வலைய வீசுறாங்க, 2 அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு. அதான் தம்பி வராருல்ல, நாங்க வந்து தம்பி கூட்டணி வைக்க போறோம், ஸோ வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துரும் அப்படிங்கிறது. இந்த வாய் தான் இந்த பக்கம் இன்னொரு விஷயத்த சொல்லுது. அதாவது துரைமுருகன் அவர்கள் மேல எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா வந்து இங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, சீமான் அவர்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் ஒரு எடுப்பார் பிள்ளை. இன்னொரு திமுகவை நாங்க வந்து வளர்த்து எடுத்துடக்கூடாது. அதுக்கு அவர் யாரை நியாயப்படுத்துறாரு தெரியுமா? இதுக்கு முன்னாடியே கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் அவர் நியாயப்படுத்தி பேசியிருந்தார்.
நீ வந்து யாரை வேணாலும் பேசு, எங்கள் ஐயா கருணாநிதி அவர்களையும் சரி எங்கள் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அதாவது நீ வந்து ஒருமையில பேசாதன்னு. ஆமாம், அந்த ஒருமையில பேசுறதுல வல்லவர் தான் அண்ணன் சீமான். அவர் எங்க அண்ணன் தான் இருந்தாலும் இருந்தாலும் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய இடத்துல விமர்சனம் ஏன்னா அவரும் மற்ற அரசியல் கட்சி மாதிரி சாதாரண கட்சி ஆகிறோடான்னு தான் நமக்கு கவலை. அதுதான், அதாவது எப்பவுமே நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ ஒரு கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணி தனித்துவமான கட்சின்னு உள்ள கிரெடிபிலிட்டி எப்படி லூஸ் பண்றாங்கன்னா, இந்த பக்கம் வந்து எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற டைம்ல இந்த பக்கம் இவரை என்னடா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு, காலைல ஒண்ணு மதியம் ஒண்ணு நைட் ஒண்ணு, அதை தாண்டி வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுற இடத்துல பேசாம இன்னொரு விஷயம் இப்போ வந்து தண்ணி மாநாடு ஆகாய மாநாடு எல்லாம் பண்ண போறாராம். தண்ணிகளுக்கு பிராக்டிகலா அவரு பேசல. இல்ல அதான் எனக்கு அவர் தனித்துவம் சொல்லிட்டு ஏதோ இல்ல அந்த தனித்துவம்னா அந்த அந்த டிபேட்ல எல்லாம் அப்போ பேசும்போது நீங்க அப்போ உங்களுக்கு வந்து மீனும் பூனையும் நாயும் கோழியும் பறவையும் எல்லாத்தையும் ஓட்டு போட்டா நீங்க ஜெயித்துருவீங்க. அதுதான் தனித்துவம்னா அப்போ மக்களுக்கான ஆட்சியா அவரு அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உள்ள கான்செப்ட்ல நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். டவுட் என்னன்னா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் வர்ற நேரத்துல இந்த உயிர்கள்லாம் வாக்களிக்க வேண்டியதை தாண்டி நம்ம மக்கள் உயிர்கள் இவங்கெல்லாம் வாக்களிக்கும். ஆமா ஆமா, அது வேற பழைய வீரியம் அவர்கிட்ட இல்லவே இல்லை அந்த முன்னால மாதிரி. அது வீரியம் வந்து பணம் இருந்தா வீரியம் வந்துடும். ஆனா பணமும் சில கொண்டைகளும் சிலர்கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது எப்படி அந்த வீரியம் இருக்கலாம். அந்த லேடி பேர்னா விஜயலட்சுமி. விஜயலட்சுமி பிரச்சனையில ஐயா வீட்டுல சம்பந்தம் இல்லாம அங்க போறாரு, திருப்பி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு. சரி, அது ஓகே, அது அவங்களோட விஷயம். ஆனா எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எதிர்க்க வேண்டிய நபர்களை எதிர்க்காம அந்த இடத்த அந்த மேடையில வந்து ஸ்டாலின் அவர்களை தூக்கி பிடிக்கிறாரு. எப்படின்னா கிளை செயலாளராக இருந்து வட்ட செயலாளராக இருந்து மேயராகி தான் இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு. சரி, அவரோட பையன் எப்படி இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்காருன்னு ஒரு விஷயத்த கேட்கும்போது என்ன சொல்லுவாரு? சார் வந்தாரு, ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிச்சாரு, நடிச்சாரு, திருப்பி அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை எம்எல்ஏ, விளையாட்டுத்துறை அமைச்சர், டெபுட்டி சி. ஆமா, அவர் ராஜராஜ சோழன் பரம்பரை. அதான் எனக்கு புரியல. அடுத்த ராஜேந்திர சோழனுக்கு நீங்க வந்து இன்டெரக்டா ஆதரிக்கிறீங்கல்ல. என்ன சொல்றாருன்னா திமுக மாதிரி இன்னொரு திமுக வந்துடக்கூடாது, எதிரியை விட உதிரியை தான் முதல்ல அழிக்கணுமா. அப்போ எதிரியையே இத்தனை ஆண்டுகளா உங்களால அழிக்க முடியல. இத்தனை ஆண்டுகளா கிட்டத்தட்ட 2009 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு. இந்த 16 ஆண்டுகள்ல எதிரியும் சரி எந்த உதிரியும் உங்களால் அழிக்க முடியல. அவர் தான் காங்கிரஸை கொஞ்சம் டீத்ரோன் பண்ணி இல்ல கரெக்டா பண்ணாதான் சொல்றேன். இல்ல அரசியல்ல நல்லா பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி. ஆனா வந்து ஒரு நாள் அடைவுல நாள் போக போக என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களோட கிரெடிபிலிட்டி பல விஷயங்களை லூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணல, எதுனா வெற்றிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அவங்க ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே ஓட்டு ஸ்பிளிட்டிங் பிளஸ் வந்து இது எப்படியா ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து இந்த திராவிட கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை தான் இன்னொரு கட்சி வந்து ஜெயிக்க கூடாதுங்கிற வேலைகளை இவங்க பண்ணி அவங்க வேலை என்னவோ அதுவும் பார்க்காம கரெக்ட் அந்த வேலைகளை அவங்க பார்க்காம அதுல ஃபோக்கஸ் பண்ணாம இதுல காசு அதை கிடைக்குன்னு பண்றாங்களா? அது உண்மைதானா எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்சுவலா அது எப்படி நடக்குதுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லிடுறேன். ஒரு தொகுதியில் நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், 2 பேருமே லைக் ஒரு தேவர் கேண்டிடேட்டுன்னு வைங்களேன், இல்லை நாடார் கேண்டிடேட்டுன்னு வைங்களேன், சேம் கேண்டிடேட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டிடேட்டாக இருக்கும்போது நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சியில் வீரியமாக செயல்பட்டு வரீங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சி, நான் வந்து லைக் டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தொகுதியில் வந்து உங்களுக்கும் நல்ல பேர் இருக்குது, எனக்கும் நல்ல பேர் இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது. காரணம் என்ன, நீங்கள் இது வரைக்கும் எம்எல்ஏவே ஆகலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நாம் தமிழர் கட்சியில். அப்போது நான் என்ன பண்ணுறேன், சீமான் அவர்களை சந்தித்து இந்த பையன் எனக்கு வந்து வெற்றி வாகி சூடுறதுக்கு சில இடையூறாக இருக்கிறான். ஏன்னா வந்து எனக்கு உழுற வாக்குகளை இந்த பையன் அறுவடை பண்ணிட்டான்னா எனக்கு ஆப்போசிட்டாக நிற்கக்கூடிய வேட்பாளர் எய்தர் அது வந்து அதிமுகவோ பிஜேபியோ ஏதோ ஒரு வேட்பாளர் வந்து ஈஸியாக ஜெயித்துருவாப்புல. ஸோ அதனால நான் திமுக ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பையனை மாற்றிட்டு இன்னொருத்தனை போடுங்க. ஸோ அப்போ வந்து வீரியமாக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பையனுக்காக அங்கே வாக்களிக்கிறது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க காத்துட்டு கொள்கைவாதிகள் காத்துட்டு இருப்பாங்க. அவங்க காத்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களை மாற்றி இன்னொரு டம்மியை போடும்போது என்னடா இது, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவளுக்கு வந்து கொட்டுறேன் 50 லட்சம் 1 கோடின்னு சீமான் அவர்களுக்கு ஒரு தொகுதியில் நான் கொடுக்குறேன். காரணம் என்னன்னா உங்களை தட்டி தூக்கிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் எனக்கான என்ன அடிச்சு தான் நீங்கள் வாக்கு சேகரிக்கிறீங்க. நான் இவ்வளோ நாள் கொலை பண்ணிட்டேன், மக்களுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு என்னதான் தாக்குறீங்க, எதிர்கட்சியை தாக்கல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்க, சீமான் அவரோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் உங்களால நாம் தமிழர் கட்சியோட சின்னத்துல நிக்க முடியும், என்னதான் என்ன தாக்க முடியும். அப்ப என்ன ஆகுது, நீங்க வந்து வெளியேறீங்க. காரணம் வெளியேற்றப்படுறீங்க. இன்னொரு டம்மியை போடுமா, டம்மிக்கு எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க. இதுதான் பல தொகுதிகளில் நடந்துட்டு இருக்கிற வியாபாரம். இதை வந்து அவர் பிரியாரிட்டி பண்ணிட்டார்.
அதாவது என்னன்னா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து நீங்க லைக் எனக்கு அண்ணங்கள் தான் எல்லாருமே. நீங்க வந்து நான் பொத்தாம்பதாவை சொல்லிட்டேன் அப்படிங்கிற வரையும் நினைக்காதீங்க. பல லைக் வந்து கான்ஸ்டியூஷன் இந்த தொகுதிகளில் வந்து நடக்கக்கூடிய அவலங்கள் இது. தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர், வட்டச் செயலாளர், அதை தாண்டி வந்து மாவட்ட செயலாளருங்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்கள் கேட்டால் விஷயங்கிறது தெரியும், புலம்புவாங்க. சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா வெளிப்படையா நாம் தமிழர் கட்சிக்கு செயல்பாடுகளும் அவங்க முன்னால இருந்த அந்த வீரியமும் இப்ப உள்ளதை பாக்குற நேரம் அதாவது ரொம்ப டல்லாவே இருக்கு. எல்லாரும் கொள்கை கோட்பாடை கொண்டு விஜயிட்ட வித்தாரு ஒருக்கா நேரடியா. அதுல இருந்தே அவருக்கு சர்க்கிள் தொடங்கிட்டுன்னு நினைக்கிறேன். அவரோட கிரெடிபிலிட்டி டோட்டலா லூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இல்ல அதாவது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம், போராடுறோம் வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சாதான் நம்மளால அது வந்து தமிழ் தேசியத்துக்கான இவர் முன் வச்ச எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியும். ஆடு மேய்க்கிறவங்கள அரசு வேலை தாண்டி வந்து கடல் படை, மக்கள் படை, அது இதுன்னு இவர் சொல்றது எல்லாமே நிறைவேற்றுறது அப்போதான். இல்லைன்னா நம்ம வந்து மேடையில் பேசுறது கையை தட்டிட்டு இருக்க முடியும். ஆனா வந்து இப்படி பேசிட்டு அந்த ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருக்கும்போது அது என்ன ஆயிருதுன்னா, இந்த பக்கம் இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்காக வரும்போது அந்த குதிரையில நீங்க பந்தயம் கட்டி அது கூட நீங்க ஆடினா மட்டும்தான் நீங்களும் ஜெயிப்பீங்க, அவங்களும் ஜெயிப்பாங்க. ஸோ அவங்கள எதிர்த்துட்டு அந்த உதிரியை அடிக்கிறேன்னு பேர்ல எதிரியை அடிக்கிறத விட்டுட்டு உதிரியை அடிக்கிறீங்க. உதிரியை கூட சேர்ந்தாதான் நீங்களும் ஜெயிக்க. உங்களுக்கே தெரியும், உதிரியை அடிச்சா உதிரியோட பிராண்ட் வேல்யூ தான் கூடும் சொல்லிட்டு அந்த உதிரியை நீங்க அடிக்கிறீங்கல்ல, விஜய, அந்த உதிரியை நீங்க அடிக்கிறது மூலமா உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, நஷ்டம் தான். நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் நீங்க லூஸ் பண்றீங்க. உங்க வேல்யூ லூஸ் பண்றீங்க. அது கொள்கை இல்லாதவனை அடிச்சு எதுக்கு? அதான் இல்ல, அந்த கட்சியில கொள்கை இல்ல. எந்த கட்சியில? தமிழக வெற்றி கழகத்துல கொள்கை இல்ல. ஸோ கொள்கை இல்லாத பட்சத்தில் இந்த பக்கம் கொள்கை உள்ள கூட்டம் இருக்கு நாம் தமிழர். ஸோ அப்போ நீங்களும் அண்ணன் தம்பி 2 பேரும் சேரும்போது ஈஸியாக கொள்கையே ஒரு போர்டில் எழுதி வச்சுட்டு திமுகவா ஈஸியாக வீட்டுக்கு அனுப்பலாம்ல. நீங்க அதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா விஜய் வந்து ரொம்ப முயற்சி பண்ண, அதனாலதான் நான் சொல்றேன், முயற்சி பண்ணார் அண்ணன் எல்லாம் ரைட்டு. எலெக்ஷனுக்கு என்ன 6-7 மாதங்கள் தான் இருக்கு. இந்த 6-7 மாதங்கள்ல நீங்க எப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு எதிரிய கேள்வியே கேட்காம உதிரியை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறது இருக்கும்போது யூஸ் பண்ணலாம்ல. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே விஜய். உதிரியை யூஸ் பண்ணிட்டு தமிழ்நாடு மக்களை காப்பாத்தலாம். உதிரிக்கும் வந்து தமிழ்நாடு மக்களை தானே காப்பாத்த. 2 பேரோட மோட்டிவ் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஆட்சி மட்டத்தை நடத்தணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். ஸோ 2 பேரோட மோட்டிவும் அதான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 2 பேரும் ஒன்று சேரலாம்ல. அதை பண்றதை விட்டுட்டு நீ வந்து உதிரியை மட்டும் நீ அடிச்சுட்டு அந்த மேடையில வந்து கப்பு சூடா இருக்கா இல்ல எது சூடா இருக்கு, டீ சூடா இருக்கான்னு தெரியும் அப்படிங்கிற. அது என்னன்னா உதிரிக்க மேலேயும் தப்பு இருக்கு. நான் அதை வந்து எல்லாருக்கு மேலேயும் தவறுகள் இருக்கு, எல்லார்கிட்டையும் தவறுகள் இருக்கு. கரூர் விஷயத்துல விஜய் மேல இருக்கிற தவறுகளை நம்ம சுட்டி காட்டிருக்கோம், எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்படி பேசின பட்சத்தில் அவங்க வந்து திருத்திக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ திருந்தாத ஒரு காரணத்துல வந்து நிறைய விமர்சனங்கள் வருது, நம்ம அதை எடுத்து முன் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அண்ணன் வந்து திருத்தலாம் இல்ல தம்பிய. வீட்டுல வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைனா தம்பி அப்படி வெளில ஏத்தலாமா, வெளியே போட்டு உடைச்சிட்டாரு இது பண்ணலாமா, இல்ல திருத்தி வீட்டுக்கு நீங்க உட்கார வைக்கணும். நீங்க தம்பி தம்பின்னு கொண்டாடுனீங்கல்ல. நம்ம தம்பிக்கு தான் அறிவு இல்லைன்னு பார்த்தா அண்ணனுக்கு லாஸ்ட் தம்பி கூட சேர்ந்து அறிவு இல்லாம போச்சு. அதுதான் இருக்கு. ஏன்னா அண்ணனுக்கு வந்து தம்பியோட நல்ல மெச்சூர்டா இருப்பாருன்னு நாங்க நினைச்சோம். ஏன்னா அதான் தேவை நமக்கு. ஏன்னா நம்ம வந்து சாதா அரசியல் பண்ணலாம், நம்ம கொள்கைவாதி அரசியல் பண்றோம். பல 1000 மணிக்கூர் நீங்க மேடையில ஸ்பீச் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நீங்க லூஸ் பண்ண விதமாட்டு பல தவறான டிசிஷன். அந்த கேள்வியை நெறியாளர் கேட்குறாங்க, இந்த எலெக்ஷன்ல வந்து உங்க வாக்குகள்லாம் அந்த பக்கம் போயிருமா, அது வந்து தேர்தல் உங்களுக்கு தெரிய வரும், கொள்கைவாதிகள் வாக்குகள் அங்க போகாது அப்படி எல்லாரும் சோர்வா இருக்காங்க. எல்லாருக்கும் கட்சியில எல்லாருக்கும் வந்து அவநம்பிக்கை ஏற்படுத்து. உண்மையாட்டே சீமான் அண்ணன் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆள் மாறாட்டம் பண்ணி ஏதாவது காசு அடிக்கலாரான்னு கட்சியில இருக்கிற பாதி பேருக்கு ஒரு சோர்வு அடைஞ்சிருச்சு, பாதி பேர் என்னன்னா விரக்தியில இருக்காங்க. என்னடா இது இப்படி சம்பந்தமே இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும்போது பெரியாரை பிடிச்சி உடைக்கிறாரு, அதை தாண்டி வந்து இங்க கரூர் விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம விஜய் போட்டு நிக்கிறதுக்கு பதிலாக போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆயிடுச்சு. இந்த 20 நாளும் இடும்பாவன் கார்த்தி சாட்டி திரும்ப எங்க போனாலும் அந்த ஸ்பீச் என்னன்னா விஜய் டார்கெட் பண்றது. நீங்க யார கேள்வி கேட்கணும்? விஜய் கிட்ட இருக்கிற தவறை சுட்டி காட்டுங்க. சரி, ஏன் அரசு கிட்ட இருக்கிற தவறை நீங்க சுட்டி காட்டலங்கிறத நம்ம கேட்கிற கேள்வி. இந்த பக்கம் பொறுத்தவரை நடுநிலையா இருந்துட்டு அந்த விஷயத்துல இங்க இந்த பக்கமும் பேசணும், இந்த பக்கம் பேசணும். லேட்டா வந்துட்டாரு, அதை தாண்டி வந்து மேனேஜ்மெண்ட் இல்லை, ஓகே. 2வது இந்த பக்கம் ஒரு காவல்துறை மிஸ்மேனேஜ்மெண்ட், காவல்துறையோட அந்த அளவு ஒத்துழைப்பு இல்லைங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தராச்சும் பேசுறாங்களா? அது மேடல் பேசுறாரு, எதிரியை தாண்டி உதிரியை தான் முதல்ல காலி பண்ண, இன்னொரு திமுக வரக்கூடாது. அப்ப அந்த திமுக என்னைக்கு நீங்க அடிப்பீங்க? 20100லயா? இல்லை, எனக்கு புரியல.
நேற்றுக்கு வந்து அந்த சவுக் சங்கரோடைய ஃபேன்ஸ் மீட்டின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திருக்காங்க. ஆமா ஆமா. அந்த ஃபேன்ஸ் மீட்ல கூட ஒரு பையன் இப்போ பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த பையன் வந்து பேசுறான், எங்க அண்ணன் வந்து 2001 வந்து ஆட்சி பண்ணும்போது இது பண்ணுவாங்க. ஆமா. அவனே கலாய்க்கிற அளவுக்கு உங்க அண்ணன் இருக்காங்க. சில்வண்டுகள் இல்ல, கூட அதான் சொல்றேன். கலாய்க்கிற லெவலுக்கு கலாய்க்கிற அளவுக்கு குட்டி பையன் தான். ம். அந்த பையனே கலாய்க்கிற அளவுக்கு உங்க அண்ணா மாறிட்டாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். முன்னால இருந்த கிரெடிபிள் ஒரு 100 இருக்குன்னா இப்போ ஒரு 10 ஒரு இல்ல 30% தான் வந்து இருக்கு. 30% வாக்குகள் வந்து இனி எந்த அளவுக்கு 18% வாக்குகள் வந்து இனி எந்த அளவுக்கு 8% வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு உடைய போகுதுன்னு தான் எனக்கு வந்து கவலையா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா வேல்யூ ஆஃப் தி கிரெடிபிள் ஆஃப் தி பிராண்ட் இமேஜ் நான். ஸோ அதான் அந்த பிராண்ட் இமேஜ் வந்து 2 இமேஜும் ஒன்று சேரும்போது இன்னும் வேற லெவலில் மாறி இருக்கும். அதை நான் சொல்றேன்ல, நீங்க 2 கோடிக்கு ஆசைப்படுறீங்க, இந்த 2 கோடி ஆசைப்பட்டு இங்க இருக்கிற பெரிய 100 கோடி இழக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா 2 பேருக்கு மேல அந்த விஷயத்துல தப்பு இருக்கு. விஜய் அவர்கள் சீமான் அவர்களோட டோட்டல் கிரெடிபிளை வந்து முடிச்சு விட்டுட்டாரு. அதனால அந்த கோபமா நான் என்ன சொல்றேன், இருந்தாலும் அண்ணன் சீமான் வந்து 2வது இறங்கி வந்தாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், இதுல என்ன முடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுல முடிக்கிறதுக்கு என்ன? அவர் வந்து உள்ள இருந்து அரசியலை பொறுத்த மட்டும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இதுல இது என்ன முடிக்கிறதுக்கு இருக்கு? அவர் வந்து நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து சீமான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. அவரோட பேரை கூட உச்சரிக்காம சிங்கம் புலி கதையை சொல்லி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன கிரெடிபிலிட்டி? ஜான் ஆரோக்கியசாமி உண்மையாட்டே சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து சீமான ஒரு ஆளாட்டி கன்சிடர் இல்ல. அதுதான் அப்படி இருக்க பட்சத்துல இவங்க எதை லூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க தான் மாறி மாறி பேசி இதை லூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல தயவு செஞ்சு 2026 அவங்களோட பர்சனலாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, உதயநிதி அவர்களோட அந்த பர்சனலே நம்ம சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, இப்படி ஒரு பொறுப்பற்ற ஒரு துணை முதலமைச்சர் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அவர்கள் திராவிடவாதிகள், அவர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்க தாலியா இருப்பாங்க. ஏன்னா என்ஜாய் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொள்கை கொண்டவர்கள். இப்படி ஒரு புரட்சியாளரை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. அவருடைய மகன் வந்து ஃபாரின்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு வரனார கூட அவங்க குடும்பத்தினர் கூட என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அத நம்ம பேச வேண்டாம். காரணம் அவங்க டோன் எப்படி இருந்ததுன்னா என்ஜாய் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நடக்கிறது தானேங்க. அவங்களுக்கு இயல்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த பையன் இன்னும் அரசியலுக்கு வராத பட்சத்துல he was free to enjoy his life. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நம்மளும் கண்டுக்காம இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருக்கும்ல. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு பதவியில் வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்றதுதான் நம்ம எல்லா மக்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கணும். பிளஸ் எல்லா மக்களும் உங்களை பார்த்தா எங்க மக்களுக்கு கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் இருப்பாங்க தமிழ்நாடு மக்கள் அப்படின்னா இவரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் எப்படி. அதனால வந்து ஏமாற்றுறதுக்கு சுட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர், இன்னொரு பக்கம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ட்வீட்டை போட்டு மாட்டிக்கிட்டாங்க. உலக மக்கள் வந்து இது நாங்களே பண்ணல, அவங்க வந்து ஃபேக்கா ஒரு விஷயத்த ஃபாக்ஸ்கான் வருதுங்கிற அளவுக்கு அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஒரு பக்கம் ஒரு லட்சணம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவங்க எதிரியை அழிக்கிறது பதிலாக உதிரியை தான் அடிக்கணுங்கிற மாதிரி சாட்டை துறைமுறை வளர்ந்தது. சரி, நாம் தமிழர் கட்சியோட ஒரு சாயல் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாரோட நோக்கம் வந்து ஒன்று தான், திமுக என்கிற ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரு நோக்கம் தான், மோட்டிவ் தான். 2026 தகுதி உள்ள நல்ல தலைவர்களை இது மாதிரி வந்து அடிமையாகக்கூடிய ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்காம நல்ல தகுதி உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றடையணும்னு உள்ள விருப்பத்துடன் ஆவலுடன் இந்த காணொலியை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.